ஜப்பானில் பள்ளியில் முதல் 3 ஆண்டுகள் பழக்க வழக்கங்களை, ஒழுக்கத்தை, குடிமை உணர்வை வளர்ப்பதிலும் நல்ல குணங்களை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்துகிறார்கள். பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்வது, மற்றவர்களுக்கு எப்படி மரியாதை தருவது, வகுப்பறைகளை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது, குழுவாக வேலை செய்வது எப்படி, பொறுப்பெடுத்துக் கொள்வது எப்படி என்பதையெல்லாம் படித்துக் கொடுக்கிறார்கள். 4ஆம் வகுப்புக்கு பிறகே கல்வி ஆரம்பிக்கிறது. நடத்தையும் மாண்பும் அடித்தளத்திலேயே உருவாக்கி விடுகின்றனர். இந்தியாவில் நம் கவனம் வேறு விதமாக இருக்கிறது. பள்ளிக்கு சென்ற முதல் வாரத்திலேயே வீட்டுப்பாடம், தேர்வுகள், போட்டி, தரம் இவற்றை ஆரம்பித்து விடுகிறோம். வாழ்க்கை திறன்களை முதலாவது கற்பதற்கு பதிலாக அவர்களை கல்விக்குள் தள்ளிவிடுகிறோம். மதிப்பெண்கள் எடுக்கவே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். குடிமை உணர்வு, மனப்பூர்வமான முதிர்ச்சியை, நட்பு உலக பொறுப்புணர்வை கற்றுக் கொடுப்பது அரிதாக உள்ளது. ஆரம்பத்திலேயே கொடுக்கும் அழுத்தமானது திட நம்பிக்கையை, படைப்பூக்கத்தை, ஏன் மனநலத்தை கூட பாதித்து விடுகிறது. ஜப்பான் ஆரம்ப காலத்தில் நல்ல மனிதர்களை உருவாக்குவதில் முதலீடு செய்கிறது. நாம் நன்றாக தேர்வு எழுதுபவர்களை உருவாக்குவதில் முதலீடு செய்கிறோம். அதன் பலனை பொது ஒழுக்கத்தில், சமுதாய நடத்தையில், குடிமை பொறுப்புணர்வில் காண்கிறோம். இந்தியா இதுபோன்று அணுகுவதில் சிறிதளவு கவனம் செலுத்தினாலும் நம் வகுப்பறைகளிலும் சமுதாயத்திலும் பெருத்த வேறுபாட்டை காணலாம். இது ஜப்பானை பார்த்து காப்பியடிப்பது அல்ல. வாய்ப்பாட்டுக்கு முன்னர் வாழ்க்கையை, அரிச்சுவடிக்கு முன்னர் அடிச்சுவடையும், கணக்குக்கு முன்னர் குணத்தையும் கற்றுக்கொள்ளும் அமைப்பை ஏற்றுக்கொள்வதாகும். சிவகுமார் பாபுஜி இப்படி ஆதங்கப்படுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.